பட விழாக்கெல்லாம் போச்சு. அங்கெல்லாம் பயங்கரமான வரவேற்பை பெற்றது. எல்லாம் எந்திரிச்சு நின்றுலாம் கை தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் வர்ஷா பரத் எல்லா நாடுகளுக்கும் படத்தை கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னா அந்த வரவேற்பு தமிழ்நாட்டில் இல்லை. இந்த படத்தோட டீசர் வந்தபோது என்ன இப்படி பேசுகிறாங்க, இப்படி ஒரு டைலாக் இருக்குது, ஒரு பிராமண குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா, இது என்ன இஷ்டத்துக்கு ஒரு பொம்பளை வாழ்கிற மாதிரிலாம் அந்த டீசரில் இருக்கேன்னு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. படம் தணிக்கைக்கு போகும்போது தணிக்கையே தரமாட்டோம், போங்கப்பா இது என்னப்பா படம், இது ஆபாச படம், குப்பைன்னு சொல்லி தணிக்கையே தரமாட்டேன்னு தள்ளி விட்டாங்க. அப்புறம் வெற்றிமாறன் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் அது மறு தணிக்கைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சில பல காட்சிகளை நீக்கி சில பல வசனங்களை நீக்கி ஒரு வழியாக இந்த படம் திரைக்கு வந்திருக்கு. பேட் கேர்ள். அப்படி என்னையா அந்த படத்தில் அநியாயத்துக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. நீ நிறைய படம் பார்த்துருக்கோம், அழியாத கோலங்கள், துள்ளுவதோ இளமை, அலைகள் ஓய்வதில்லை, இது நிறைய படங்கள் பார்த்துருக்கோம்னா இந்த படங்களுக்கெல்லாம்